மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் திரு எஸ் சுரேஷ் அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு என் சங்கர் அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு பொய்யேசன் அவர்களை, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு பி தெய்வேந்திரன் அவர்களை, கழக என்னோடு கடந்த 3 ஆண்டுகளாக இரண்டாவது தர்ம யுத்தத்தில் கலந்து கொண்டு எந்தையிலும் எதையும் எதிர்பார்க்காமல் கழக பணி ஆற்றி வருகின்ற நம்முடைய அறிவு அண்ணன் நாடாளுமன்ற முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் செயல்பட்டிருந்த அண்ணன் திரு எஸ்பிஎம் சையத் கான் அவர்கள், வருகை வைத்திருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் யார் பேரால் நான் சொல்ல முயற்சித்தால் அது இருக்கின்ற எழுதி கொடுத்ததை பொறுத்துதான் இன்றைய கூட்டம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்சன் அவர்கள் சொன்னது போல நடைபெற இருக்கின்ற திருச்சியில் மாநில அளவிலான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் கடந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 5 ஆண்டு காலம் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை, சமூக நல திட்டங்களை, பாதுகாப்பு திட்டங்களை அத்துணை மக்களுக்கும் பரவலாக அவர் ஆற்றிய அறுபணியை விளங்குகின்ற மாநாடாக அந்த மாநாடு இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு அரசின் சார்பாக அத்துடைய திட்டங்களையும் எடுத்து சென்று மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி. அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகளுக்கு அவர் அர்ப்பணியாற்றி இருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அனைத்து நிலைகளும் எல்லா துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை நாடு கண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு பொருளாதார முன்னேற்றத்தில் அத்தனை மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி 11.8% வளர்ச்சி பெற்றிருக்க சொன்னால், கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி அவர்களுடைய ஆற்றிய 5 ஆண்டுகள் சாதனைதான் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும், அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்த பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு அவர்களாக சொல்லிக் கொள்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சூழலை நாம் பயன்படுத்தி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2ஆம் முறையாக நம்முடைய தலைமைதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலை அனைத்து தரப்பட்டவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நம்முடைய இயக்கத்திற்கு சாதகமாக நம்முடைய வருகின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அனைத்து நிலைகளிலும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். விஞ்ஞான ரீதியில் ஒவ்வொரு நகரத்திலும், ஒன்றியத்திலும், மாவட்டத்திலும் பல அணிகள் இணைந்து ஒரு இயக்கத்திற்கு எவ்வாறு பணியாற்றினால் அந்த இயக்கம் வளர்ச்சி அடைவதும் மட்டுமல்லாமல் வருகின்ற காலங்களில் பெரும் பங்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும், இன்றைக்கு கீழே இருக்கின்ற நீங்கள் நாளைக்கு மேடையில் இருந்து உட்கார்ந்த ஒரு நல்ல வாய்ப்பும் நம்முடைய தலைவரி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக என்னோடு கடந்த 3 ஆண்டு காலம் பயணித்தவர்களை தாயுள்ளத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற 7ஆம் தேதி குடியக அலுவலகத்தில் இந்த பகுதியில் தென் மாநிலங்களில், தமிழ் மாவட்டங்களில் ஒரு இணைப்பு விழாவாக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு ஏற்கனவே இணைந்து விட்டோம். அதை உறுதிப்படுத்தி அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுகின்ற 7ஆம் தேதி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தளபதி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு சிறப்பு உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு
மாநாடு வெற்றியடைவதற்கு உங்களுடைய பங்களிப்பினை தர வேண்டும் என்று இந்த பயன்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை நம்முடைய இந்த வடக்கு மாவட்டம் அதற்கு உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதி, கொடிநாயகம் சட்டமன்ற தொகுதி, வேலூர் சட்டமன்ற தொகுதி, நானும் அருமை சகோதரர் தங்க கமிஷனர் அவர்கள் இணைந்து அதன் அட்டவணையை ஒருங்கிணைந்து உங்களுக்கு அளிக்கின்ற உறுதிகள் அதன்படி அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு தர வேண்டும் என்று உங்களை நான் இந்த பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு வருகிற இந்த கூட்டத்தில் குறுகியகால அவகாசமாக இருந்தாலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து அனைவரும் கலந்து கொண்டிருந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் அந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருணேஸ்வரர் தங்க கமிஷனர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற நிறுவனங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற இந்த நலனுக்கு நினைவு கூர்ந்து நம்முடைய ஒரே இலக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2ஆம் முறையாக தளபதி பணிகளை போர்க்கால அடிப்படையில் இதய சுத்தியோடு கூட பணியாற்ற வேண்டும் என்ற எல்லாம் பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்தவர்களுக்கு நான் நன்றி சொல்லி நன்றி.